அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப் தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனி அண்ட் இமோஷன் பத்தி பேசப் போறேன். அதுதான் பணமும், உணர்ச்சிகளும். அத விட முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனலான கேஎஃப் தமிழ் யூடியூப் சேனல் நீங்க இதே முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில நிறைய பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்துக்கு ஏற்ப, பர்சனல் ஃபைனான்ஸ்க்கு ஏற்ப நிறைய தகவல்கள் இங்க நம்ம அன்றாடம் போடுறோம். சாயங்காலம் இரவு நேரங்கள்ல. அதுலயும் பார்த்தீங்கன்னா, மாலை நேரத்தில முக்கியமா பதிவுகள் வரும். மறக்காம அந்த பதிவுகளெல்லாம் நீங்க பார்க்கலாம். அதன் மூலமாக நீங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கமெண்டின் மூலியமா தெரிவிச்சுக் கொள்ளுங்க. உங்க நண்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் சேனல்ல பரிந்துரை செய்யுங்க. அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவு ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மணி மணி அப்படின்னா பணம். ஸோ பணம்னா என்ன? எமோஷன்ஸ் உணர்வுகள்னா என்ன? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பணத்தையும், உணர்வுகளையும் நம்ம பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு மாதிரியான கோணங்கள்ல தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. 2யும் நம்ம இணைச்சுட்டோம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ஒரு நரகமாயிரும்னு சொல்லலாம். ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்துக்கு எந்த விதமான உணர்வுகளும் இருக்காது. நம்மளுடைய மனநிலை தான் பார்த்தீங்கன்னா, பணத்துக்கு உணர்வுகள சேர்க்கிறதுக்கான முயற்சிகள எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்களே கவனிச்சு பார்த்துருக்கலாம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பணக்காரங்க பணத்த பத்தி அவங்க அதிகமா கவலையே படமாட்டாங்கன்ற ஒரு மனநிலையில அவங்க இருப்பாங்க. ஆனா, அவங்களுடைய மனநிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பணத்த சம்பாரிக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, சொத்துக்கள சேர்த்து வைக்கிறது அப்படின்றது ஒரு மனநிலையில அவங்க இருப்பாங்க. ஸோ பணத்த சேகரிக்கிறதுக்கும், சொத்துக்கள சேர்க்கிறதுக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. சொத்துக்கள சேகரிச்சு வச்சோம்னா, நீண்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சொத்துக்கள் நம்மள பராமரிப்பு செய்யும். நம்மள கவனிக்கும். அதே வெறும் பணத்த மட்டும் நம்ம சேமிச்சு வச்சு, அத சேகரிச்சு வச்சோம் அப்படின்னா, விலைவாசி அப்படின்ற ஒரு விஷயத்தினால, இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால பணம் பார்த்தீங்கன்னா கரைஞ்சு போயிரும். நம்மளுக்கு வயதான காலங்கள் அதாவது தேவைப்படுற ஒரு சமயகட்டத்தில பார்த்தீங்கன்னா, காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, பணம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே போல பார்த்தீங்கன்னா, பணத்துக்கு உணர்வுகள பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, உணர்வுகள் அ மனிதனுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அத தனிப்பட்ட காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்வியல், தன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த உணர்வுகள் மாறும். மனிதன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தன்னுடைய வாழ்க்கையின் காலகட்டத்திலயும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிலையில இருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு நிலையில எடுக்கக்கூடிய முடிவுகள் அந்த அந்த நபருடைய உணர்வுகளுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, உணர்வுகளை தவிர்த்து கொண்டு பார்த்தீங்கன்னா, அ அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில அதிலயும் பொருளாதார ரீதியாகவும் சரி, பணம் சம்பாரிக்கிற ஒரு விஷயத்திலயும் சரி, உணர்வுகளை தள்ளி வச்சுட்டு அவங்க வாழ்க்கைய நடத்துறப்போ, அவங்க மிகப்பெரிய செல்வந்தர்களா மாறுறதுக்கான உதாரணங்கள் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, எப்போ எல்லாம் உணர்வுகள நம்ம கட்டுப்படுத்தணும், எப்போ எல்லாம் உணர்வுகள நம்ம உள்வாங்கணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சாமர்த்தியமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால பணத்துக்குள்ள நீங்க உணர்வுகள சேர்த்துட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி பெறது ரொம்ப ரொம்ப கடினமா போயிரும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே போல பார்த்தீங்கன்னா, பணத்துக்கு உணர்வுகள் கிடையாதுன்ற மாதிரியே, பணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ஜாதி ஆகட்டும், மதம் ஆகட்டும், இனம் ஆகட்டும், மொழி ஆகட்டும், அதாவது ஊர் ஆகட்டும், மக்கள் ஆகட்டும், ஆ அதாவது ஏற்றத்தாழ்வு ஆகட்டும், அதே போல பார்த்தீங்கன்னா, பணத்துக்கு பணக்காரன், ஏழை அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாது பணத்துக்கு. அது ஒரு ஒயிட் போர்ட் அப்படின்ற மாரி நம்ம சொல்லிக்கலாம். ஒரு வெள்ள சீட்டுன்ற மாரி வச்சுக்கலாம். அதாவது வெள்ள காகிதம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த காகிதத்தில நாம எப்படி எழுதுறோம், என்ன எழுதுறோம், எந்த கருத்த எழுதுறோமோ, அந்த காகிதத்தில எழுதின கருத்த யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ, அதுக்கேத்த மாதிரி தான் அந்த கருத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அந்த காகிதத்தில எழுதக்கூடிய வரிகள் பார்த்தீங்கன்னா, அது ஒரு அரசுக்கு மனுவா இருக்கலாம். அல்லாது பார்த்தீங்கன்னா, அந்த காகிதத்தில ஒரு காதலன் காதலிக்கு எழுதக்கூடிய ஒரு காதல் கடிதமா கூட இருக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு காகிதத்தில பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்புக்காக தேடி அலையும் ஒரு மாணவனுடைய அல்லது மாணவியுடைய பட்டப்படிப்போ அல்லது வேலை வாய்ப்புக்கான அவகாசத்து ஒரு கோரிக்கை ஒரு இதாவும் இருக்கலாம். சான்றிதழா கூட இருக்கலாம். அல்லது ஒரு பட்டமா இருக்கலாம். ஸோ, அந்த ஒரு காகிதத்தில பார்த்தீங்கன்னா, என்ன விதமான வெவ்வேறு வகையான வடிவங்கள்ல அந்த காகிதத்தில நம்ம என்னென்ன வேணுமோ, அத எழுத முடியுமோ, அதே போல தான் பணமும். பணத்த வச்சுக்கிட்டு நம்ம எந்த விதமான தொழில்களும் செய்யலாம். பணத்த வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, பேர சம்பாரிக்கலாம், புகழ சம்பாரிக்கலாம். பணத்த வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான அன்றாட வாழ்க்கையின் அவசிய பொருட்களை வாங்கிக்கலாம். அதே போலவே பணத்த வச்சுக்கிட்டு கல்விய பெறலாம். பணத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா, நெறைய சாதனைகளும் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா உணர்வுகள் பணத்தோட நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னு வச்சோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா, பணத்த பாதுகாப்பு படுத்தணும் அப்படின்ற ஒரு மனநிலையில நெறைய இருப்போம். ஆனா, அது ஒரு விதமான உணர்வுகளா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்.
ஸோ இப்போ பணத்த வந்து நம்ம பாதுகாக்கிறது முக்கியமா? அல்லது பணத்த வந்து பெருக வைக்கிறது முக்கியமான்றது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதாவது நெறைய சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள், அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்கள் வந்து பணத்த சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மனநிலையில இருப்பாங்க. ஸோ பணத்த சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கிறது எதுக்காக சேர்த்து வைக்கிறோன்றது ஒரு முக்கியமான அம்சமா இருக்கு. பணத்த வந்து என்னுடைய வாழ்க்கைய சீரழிக்கிறதுக்காக சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய உணர்வுகளுக்கு நான் கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறதுனால, அந்த உணர்வுகள் வந்து எனக்கு கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு, அந்த பணத்த வச்சுக்கிட்டு விளையாட வைக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஏழை எளிய மக்கள்ல சில பேர்கள் வந்து குடிபோதைக்கு வந்து பழக்கமாயிருப்பாங்க. ஸோ குடிபோதையில வந்து மாட்டிக்கொண்ட ஒரு நபர், தன்னுடைய குடும்பம் வந்து கஷ்டத்தில இருக்கு. தன்னுடைய குடும்பத்தினர் யாராவது ஒருத்தர் வந்து வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சுட்டு வராங்கன்னா, அந்த பணத்த வச்சு அவங்க குடும்பத்த இயங்கணும் அப்படின்ற மனநிலையில அவங்க இருந்தாங்கன்னா, இவங்க வந்து அந்த போதை பழக்கத்துக்கு அடிமை ஆயிருக்கிறதுனால, அந்த அடிமைத்தனத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உணர்வுகள வந்து கட்டுப்பாடு வச்சுக்காம இருக்கிறதுனால, கட்டுப்படுத்த முடியாமல் அந்த பணத்தை வந்து அ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கெட்ட விஷயங்கள்ல வந்து அவங்க அத வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது குடி பழக்கத்தில வந்து அவங்க வந்து இதா இருக்கிறதுனால, அந்த போதையில வந்து மாட்டிக்கொண்டதுனால பணத்த வந்து இழந்துர்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதே போல தான் பணத்துக்கு, உணர்வுகளுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள்ல கடவுள் ஆகட்டும், மதம் ஆகட்டும், இனமாகட்டும், அரசியல் ஆகட்டும், இப்ப அரசியல் கட்சிகள்லயும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கை சார்ந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பணத்த வச்சுக்கிட்டு கூட அவங்க அந்த அரசியல் கட்சிய வந்து இயங்குறதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் கொள்கைய விட பணம் தான் அப்படின்றத வந்து மாற்று கருத்து கிடையாது. ஸோ இந்த பணத்துக்கு வந்து அவ்வளோ மதிப்பு இருக்கு, அவ்வளோ மரியாதை இருக்கு. அத வந்து நம்ம ஏன் வந்து வீணாக்குறோம் அப்படின்ற ஒரு கேள்வி நெறைய பேருக்கு இருக்கலாம். இது ஒரு விதமான உணர்வுகள் தான் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு விருப்பப்படுறோம். ஸோ இந்த உணர்வுகள வந்து கட்டுப்படுத்துனா, பணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிடைக்குமா? அப்படி கிடைச்சிருக்கிற பணத்த பாதுகாக்கிறது முக்கியமா? அத பெருகுவது முக்கியமா? பணத்த வந்து பெருகணும் அப்படின்னா, நீங்க எப்பவுமே வந்து பணத்த ஏதோ ஒரு பேங்க்ல அப்படியே வச்சுக்கிறதா? இல்ல கட்டில் கீழ வைக்கணுமா? பணம் வந்து பெருக வைக்கிறதுக்கு வந்து பணத்த வந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மென்ட்ல முதலீட்டுகள்ல வச்சீங்கன்னா பணம் பெருகும். அப்படின்ற ஒரு சிந்தனைய வந்து போக்க வந்து அ நம்ம வந்து வாழ்க்கையில வந்து அத கத்துக்கொள்ளணும். அதுக்கேத்த மாரி நம்ம வந்து முயற்சிகள் எடுக்கணுமே ஒழிய, பணத்த வந்து நான் எப்படி இழக்க போறேன்? பணத்த நான் பாதுகாப்பா வச்சுக்கணும். பணத்தினால எனக்கு பாதிப்பு உண்டாகலாம். அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ் அத வந்து அ அதாவது நெகட்டிவான ஒரு உணர்வுகள வச்சு கொண்டு இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால வெற்றிய வந்து காணவே முடியாது. நெறைய பேருக்கு பணத்த பத்தின அறிவு, அதாவது பணத்த வந்து எப்படி சேகரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் கூட, அத எப்படி வந்து நம்ம பெருக வைக்கணுன்ற விஷயம் தெரியாமலே அவங்களுடைய வாழ்க்கைய இழந்து போயிடுறாங்க. அதனால பணத்த வந்து எப்பவுமே எமோஷன்ஸ் கூட அட்டாச் பண்ணிக்காதீங்க. உணர்வுகளோட பணத்த வந்து சேர்க்காதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பதிவுல சுவாரஸ்யகரமான விஷயத்தோட சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கேவிடே தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தோஷ்.